ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரோட் சைட் காளான்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி என்னோடய ஹஸ்பண்டோட ஒரு கடையில் காளான் ரெகுலராக சாப்பிடுவாங்க. எப்படியும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு அவங்கக்கிட்டேருந்து இந்த ரெசிபியை நம்மளோட சேனலுக்காக கேட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த காளான் அண்ணாவுக்கும் தேங்க்ஸ், கேட்டு வாங்கி கொடுத்த ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ஒரிஜினல் ரோட் சைட் காளான். இதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, காளான் ஒரு 150 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ரோட் சைடில் உங்களுக்கு காளான் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதில் முட்டைக்கோஸ் தான் ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் செய்கிறனால காளான் ஒரு நல்லா கழுவிட்டு 150 கிராம் காளானோட கம்மியான அளவு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு 100 கிராம் அளவு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு, இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் அதுவும் நம்ம சேர்த்துருக்கோம். இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி, ரொம்ப வேண்டாம், சும்மா லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சதை நம்ம பஜ்ஜி எப்படி செய்வோமோ அதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப உங்களுக்கு நல்ல ரோஸ்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. காளான் கொஞ்சம் நேரத்திலே குக் ஆயிரும். அதனால் நீங்கள் போட்டு இது ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. அதே சமயம் உள்ளே வேகாமையும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு முட்டைக்கோசும் காளானும் நமக்கு எண்ணெயிலே குக் ஆகிருக்கணும். இப்போ இதோட போட்டோடனே ஒரு 2 மினிட்டில் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், சைட்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அப்படியே பொறுமையாக திருப்பி விடுங்க. ஏன்னா நமக்கு காளானில் தண்ணி இருக்கும். இப்போ நீங்கள் வெறும் காளானை அடுப்பில் போட்டு வேக வச்சிங்கன்னா கூட காளான்லேருந்து தண்ணி வரும். அதனால் லைட்டாக தண்ணி இருக்கனால கொஞ்சம் அந்த தண்ணியோட சவுண்டு கேட்கும். கொஞ்சம் தள்ளி நின்று செய்யுங்க, மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று செய்யுங்க. இந்த காளானும் இதுவும் சேர்ந்து லைட்டாகவே குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஒரு வலையிலேருந்து எடுத்து வச்சுருவோம். எண்ணெயை நல்லா வடிச்சிடணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை நம்ம ஒரு பேப்பர் டவலுக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட் பேட்சையும் போட்டு எடுத்துருவோம். இப்போது இதை பேப்பர் டவலுக்கு மாற்றிடுவோம். போட்டுட்டு இந்த மீதி உள்ள பேட்சையும் போட்டு எடுத்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் ஊற்றிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 4 வெங்காயம் கூட எடுத்துக்கலாம், நிறைய அமௌண்ட்டுனா. ஃபஸ்ட்டு நம்ம சில்லி சாஸ் சேர்த்துக்குவோம். சில்லி சாஸ்னால் ஒன்றும் இல்லை, சிகப்பு மிளகாயோட சாஸ் தான். நிறைய பேர் சாஸ் என்னென்னு நல்லா சொல்லுங்கன்றனால இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் தக்காளி சாஸு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாயோட சாஸு. இது எல்லாமே எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஊற்றுனது சில்லி சாஸு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா சாஸ், தக்காளி சாஸ், இப்போ ஊற்றுறது சோயா சாஸ். இதெல்லாம் நீங்கள் சேர்க்குறப்ப உங்களுக்கு பர்ஃபெக்டாக கடையில் உள்ள அதே டேஸ்ட் எல்லாமே அப்படியே உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் திருப்பியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா உங்களுக்கு ஆயில் வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா குக் ஆகணும். இப்போ கொஞ்சோண்டு ஆனியன் பவுடர் போடுறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆனியன் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா சேர்த்துக்க தேவையில்லை. இப்போ இது கூட குடமிளகா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக குடமிளகா சேர்க்க வேணாம். குடமிளகா சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன் மாவு எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி இதில் சேர்த்துட்றோம். இதுதான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் காளானோட அந்த டேஸ்ட்டு கொடுக்குது. இப்போ இதை லைட்டாக கையால் மசிச்சு விட்டுட்டு நம்ம இதில் போட்டோம்னா அப்படியே அந்த கிரேவியில் ஊறிக்கிட்டு உங்களுக்கு கரெக்டான காளான் பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த கிரேவி ஃபுல்லாக நம்ம போட்டிருக்க காளான்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி கொஞ்சோண்டு பச்சை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எதுக்காக பச்சை வெங்காயம் நம்ம திரும்ப சேர்க்குறோன்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ஆனியன் பவுடர் சேர்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பச்சை வெங்காயம் கூட நீங்கள் 2 டைம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை வெங்காயம் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ நல்லா நமக்கு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் ஒரு பேக்கெட் காளானும் முட்டைக்கோசும் வாங்கினீங்கன்னா தாராளமாக வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு நல்லா சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். இப்போ இதை நம்ம ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். ஸோ சுவையான ரோட் சைட் காளான் அதே டேஸ்ட்டோட பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. மழை காலம் வேறு வந்துருச்சு. காளான் நிறைய கிடைக்கும், வாங்கி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக மேலே கொஞ்சோண்டு பச்சை வெங்காயம், பச்சை கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் எளிமையான சமையல்களுக்கு நம்மளோட சேனல் பட்ஸ் ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டோன்னே வந்துடும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.